நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காலை நமது மரபு மார்க்கத்தில் ஜாதகம் ஜோதிடம் பார்த்து பரிகாரங்கள் செய்வது சரியா? வணக்கம் ஆதிக்குல தெய்வம். நமது மரபு மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சோதிடம் ஜாதகம் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் கணிச்ச கால கணக்கு. ஒரு பிறவியோட நோக்கம் என்ன, அந்த பிறவி எதுக்காக இந்த பூமியில் பிறவி எடுக்குது, அதோட நிலைப்பாடு என்னவா இருக்கும் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்காக உருவானது தான் சோதிடம் இல்லை ஜாதகம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதை இப்போ நம்ம சில பேர் நம்ம சொல்றதை பார்க்குறோம். அப்போ எப்படி சொல்றாங்கன்னா, சிவன் மிகப்பெரியவன், அவனை நீ வணங்கு, சனி அவனுக்குள்ள ஒரு பகுதி தான், அவனை போய் நீ வணங்காத அப்படி. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம ரெண்டுமே நமக்கு பொருத்தம் இல்லாத விஷயமா பார்க்குறோம். சிவன் மிகப்பெரியவன், அவனை நீ வணங்குன்னு சொல்றதும் ஒரு அறியாமை, சனி அதுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஆற்றல், அதை நீ கும்பிடணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்றதும், வணங்க வேண்டாம்னு சொல்றதும் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்களா பார்க்குறோம். ஆனால் இந்த கருத்தை கொண்டதுனாயா நம்மகிட்ட திணிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு சரியா புலப்படலை. இது ஏதோ நம்மளை சுத்தல் விடுறதுக்கான ஒரு செய்தியா பார்க்குறோம் மரபு மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ இங்க நம்ம சனிங்கிற ஒரு கோள் இல்லைன்னா நம்மளுடைய இந்த கட்டமைப்புல வேற ஒரு விஷயம் குறைஞ்சிருக்கும், இல்லை வேற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேற வழியா விஷயம் சேர்ந்து இருக்கும். அப்படிதான் ஒவ்வொரு கிரகங்களுடைய தட்பவெப்ப நிலையும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கக்கூடியதா பார்க்குறோம். அதுல சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 7 கோள்களும் நம்மளை அவங்களோட கதிர்வீச்சு மூலியமா நம்மளை வளர்த்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளை மட்டும் இல்லை, இங்க இருக்கிற அத்தனை ஜீவராஜிகளுக்கும் கதிர்வீச்சுகளை கொடுக்கக்கூடிய தன்மை அந்த கிரகங்களுக்கு உண்டு. அந்த கிரகங்களோட அடிப்படையில தான் நவதானியங்கள், நவரத்தினங்கள் இதெல்லாமே எடுத்துட்டு வராங்க. இதோட கதிர்வீச்சுகள் தன்மை அதிகமாக உள்ள பொருள்கள் எது அப்படின்னு சொல்லி ரத்தினங்களை 9 வகைப்படுத்துறாங்க, தானியங்களை 9 வகைப்படுத்துறாங்க, மரம் செடிகளை 9 வகைப்படுத்துறாங்க. அதே மாதிரி மனிதர்களுடைய தன்மையும் அதே மாதிரி 9 வகையில அமைஞ்சிருக்கும். இப்போ இந்த கதிர்வீச்சுன்றது நமக்கு மிக அவசியமானதா இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டா பார்த்தோம்னா, இப்போ சூரியனுடைய கதிர்வீச்சு அதிகமா இருக்கும்போது எனக்கு மண்டை காயுது, தலை வலிக்குதுன்னு சொல்லுவோம். திடீர்னு ஜில்லுன்னு ஒரு காத்து அடிச்சுன்னா அப்படியே குழு குழுன்னு இருக்கும். இல்லை ஒரு கொடையை பிடிச்சோம்னா ரொம்ப ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும். அந்த சூரியனுடைய தாக்கம் குறையும். இது கண்ணுக்கு தெரிஞ்சதுனால சூரியனை மட்டும் நம்ம கருத்து தெரிவிக்கிறோம். கண்ணுக்கு தெரியாம மற்ற கிரகங்களுடைய கதிர்வீச்சும் நமக்கு படும். அப்படி கதிர்வீச்சுகளோட தாக்கம் வரும்போது நம்மளோட நிலைப்பாடு மாறும், நம்மளோட செயல்பாடு மாறும். அப்படி செயல்பாடு மாறும்போது நம்ம புத்தி மாறும். நம்ம புத்தி எல்லாமே வினை செயலோட பலனா செயல்பட ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொன்னதுதான் சித்தர்கள், சோதிடம் இதெல்லாமே சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து நம்மளை தற்காத்துக்கணும் அப்படின்னா ஒரு கொடை தேவைப்படுது. இதுல இருந்து நம்மளை தற்காத்துக்கணும்னா ஒரு காத்து தேவைப்படுது. ஸோ அப்படியான ஒரு தற்காப்பு தான் தியானம். நமக்குள்ளேயே ஒரு வெட்டவெளி இருக்குது. அந்த வெட்டவெளியில ஃபுல்லா நம்முடைய அந்த பிராணனை நிறுத்திட்டோம்னா இந்த கதிர்வீச்சுகள் நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுதான் உண்மையான நிலைப்பாடு. அப்ப இந்த பாவங்க, இந்த தோஷங்க, இந்த பரிகாரம் எதுவுமே தேவைப்படாது. அப்ப நம்மளுடைய வினையை நம்மளே அழிச்சிடறோம். அப்ப ஒரு சனி கிரகம்னு வரும்போது அது இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்க நமக்கு பூஜை பண்ணினாங்க, இவங்களுக்காக ஒதுங்கி நிற்போம் அப்படியெல்லாம் இல்லை. வந்த வேலையை செய்யும். அந்த 7.5 நாட்டு சனின்னா 7.5 வருஷமும் அதுக்கு என்ன நீதி கொடுக்கப்பட்டிருக்கோ அதை செய்துட்டு போறதுதான் உண்மையான இறையாற்றலுக்கான நிலைப்பாடு. நம்ம போய் அதுக்கு பரிகாரம் செஞ்சு அபிஷேகம் செய்யறதுனால நமக்கு சாதகமா அது நமக்கு உதவாது. அப்ப இந்த இடத்துல பரிகாரங்கிறது ஒரு தேவையில்லாத நேர விரயம், கால விரயம், பண விரயமா பார்க்குறோம். அப்ப செய்ய வேண்டிய உண்மையான நிலைப்பாடுன்றது தனக்குள்ள போய் தன்னோட நிலைப்பாட்டை மாற்றி அமைச்சுக்கிறது, தன்னுக்குள்ள பிராண சக்தியை அதிகப்படுத்திக்கிறது, தன்னுக்குள்ள பிராண வெட்ட வெளியை நிரப்பி வச்சுக்கிறது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கதிர்வீச்சுகள் நம்மளை தாக்காது, நமக்கு தேவையில்லாத சிக்கல்கள்ல மாட்ட மாட்டோம். அப்போ தேவையில்லாத பரிகாரங்கள் தேவைப்படாது, அவசியம் இல்லைன்னு பார்க்குறோம். தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.